நினைச்சாலே பதறுது. அப்பா சாமி. ஷூலாம் இங்கேயே விட்டுக்கிறாங்க, பரவாயில்ல. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் இருந்தால் சந்தோஷம். 2 பாதகத்தை இதுலையே ஆட்டேங்கப்பா. எந்த பாறை ஏறட்டு நீங்களே டிசைட் பண்ணிங்க. படிக்கட்டு வேணா படிக்கட்டு, கடப்பாறை வேணா கடப்பாறை. ஆஹா, ஓடாது. ரோடு பார்த்தீங்களா? அங்கேருந்து வந்துக்கிறேன் நான் இப்போ. அங்கேருந்து இப்போ நான் இங்கே வந்துக்கிறேன். கஷ்டப்பட்டு ஏறுங்க. பார்த்தீங்களா, யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா, மேலே பாதுகாப்பு இல்லை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இல்லை, இவ்வளோ வாட்டர் பாட்டிலு, இவ்வளோ ட்ரெஸ்ஸு, இவ்வளோ குப்பை தொட்டி மாதிரி ஆகிட்டு போயிட்டுறாங்க இடத்த. ஆனால் கீழே செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க, அப்பயும் தூக்கி போட்டு போயிடுறாங்க. இது கடப்பாறை பாதை. ஏறும்போது நினச்சா அல்ல இல்லை. பாஸ் வேணாம் பாஸ், நான் வீட்டுக்கு போகிறேன் பாஸ். என்னால் முடியாது பாஸ். நான் இதுவரையும் வந்ததே பெரிய விஷயம். படிக்கட்டை பார்த்தாலே பக்கு பக்குன்னு இருக்குது. நீ ஏறு 2 படிக்கட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். உன்னாச்சு ரஜி வேணா வேணாம். ப்ரோ போலீஸ் போகிறாங்க ப்ரோ, இல்லைன்னு சொல்ல ப்ரோ. அந்த பக்கம் வேலு, அந்த பக்கம் பெருசு. அந்த பாதியிலே ஏறிடுங்க, அந்த பக்கம் வராதிங்க. இந்த பாதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆனால் ஏறிட்டோன்னா நம்ம தான் கிங்கு. வாங்க மேலே ஏறிடலாம், வாங்க படி. அதிலே போயிடலாம் வாங்க. இதெல்லாம் வேணாம். இதெல்லாம் வந்து கம்பி ஒழுகுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதே கொஞ்சம் தூரம் தானே. என்ன இறங்கும்போது வேணா இதில் இறங்கிக்கலாம், ஏறும்போது அதில் ஏறிக்கலாம். இதுலையா பாகுபலி ஈஸியா? வீட்டுக்கு அந்த இடத்துக்குப்பா, வீட்டுக்கு போகிறோம்ப்பா, நான் வரேன்ப்பா, பைப்பா. அக்காவே கேட்டாங்கப்பா, போப்பா. மேலே மேகம் குடுகுடுன்னு ஓடுது. வந்துச்சா? கையிலே பிடிச்சி நேர்னுக்கிறேன். அந்த காலத்தில் மழை எப்படி இருக்குது? குச்சி இது கம்மி நல்லா இருக்குது. ஓகேப்பா. உக்காந்து ஏறிடலாமா? பேக் மாட்டின்னு வந்துடக்கூடாதுப்பா, பேக்கே ஒரு பெரிய சுமையாகுது.
கீழே கொஞ்சம் தகுடு மாதிரி ஊற்றுனாங்கன்னா நமக்கு அது மாதிரி போட்டு போகக்கூடாதுன்றதுதான் ஸ்டிக்கர் வச்சாங்க. முடியறதில்ல, நீ போய்ட்டதில்ல, நான் அப்படியே வீட்டுக்கு போகிறதில்ல. தெரியாதுக்கா, ஃபஸ்ட் டைம் வர்றோமா, அதனால எந்த பாதம்லாம் தெரியாது. விட்டு வரட்டாங்க குடுக்குடுன்னு. சிவபெருமானே, எப்படியாவது நம்ம மேலே ஏற்றிடுறா சிவபெருமான். இவ்வளோ தூரம் வந்துட்டான் பையன். முடியும் தம்பி தம்பி. வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் ஒரு அட்வென்ச்சர்னா வேறு லெவலில் அட்வென்ச்சர்ப்பா. இன்னைக்கு நான் தான் டாப்பில் இருக்கிறேன். கையை பூச்சி ஏறிடுறா. முருகா பெருமாளே, சிவபெருமானே, எப்படியாவது காப்பாற்றுறா. இறங்கும்போது கூட இறங்கிக்கலாம் போது, இறங்கும்போது தான் பயப்பட கூட முடியல. விட்டே போயிட்டாங்க அவங்க, நான் ஒன்றும் உட்காந்துக்கிறேன். குழந்தை பெரியவர் எல்லாரும் ஏறுறாங்க. ஐயோ முடிஞ்சா ஏறுங்க, முடியெல்லாம் விட்டுருங்க, ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க. அதெல்லாம் தெரிலண்ணா, அப்படியே போகலாம். அந்த பக்கம் போய் பாருங்க, ஏற முடியாதானே. அது பக்கத்தில் இருக்குது பாருங்க தெரு. பேக் மாட்டின்னு வரக்கூடாதுங்க, பேக்கே பெரிய லக்கேஜ் தான். லக்கேஜ் இல்லாமலாம் ஒரு தடவை மலையை தொட்டு பார்த்துப்போம். அவ்வளோ தூரம் வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் மனசு வச்சா. பாவங்க போலீஸு, நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோங்க, போலீஸ்லாம் ஏறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போ முடியலடா சிவபெருமானே, இப்படியே கொஞ்ச நேரம் உட்காரும், முடியலடா சாமி. அவங்க விட்டே போயிட்டாங்க. இருக்கிறதுலேயே இப்போ தான் டாலஸ்ட்டில் இருக்கிறேன். கைகள்லாம் உதிருது, உயிர் பயத்தை காட்டிச்சிடும் அவங்க. இந்த பாதை தான் ரொம்ப டேஞ்சராக பாதை. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. அந்த காலத்தில் கம்பி நட்டு எப்படி வச்சுருப்பாங்க பாருங்க, கம்பி போல்டெல்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணிக்கிறாங்க படிக்கட்டு. ஆனால் வீண்டா கை கால் கூட தேராது, ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஒரு தெருதான் அந்த ரோடு. சில்லுன்னு ஐஸ்லேண்ட் இருக்கிற மாதிரி. நல்ல வேலை அந்த கவரு யாருக்கு தெரியும், இது இறங்க போய் ஏற போய் நான் வந்தால் சைடில் நிப்பாட்டிக்கலாம். ஐயோ, அந்த பாதை கூட ஏறிட்டேன், இந்த பாதை இவ்வளோ ஏற முடியுமான்னு தெரில.
வீடியோ வச்சு ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னாலே முடியலக்கா, நான் இறங்கிறேங்க.